மாப்பிள உங்களுக்கு எது இஷ்டமோ அதை எடுத்து சாப்பிடுங்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல. இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு சலிச்சு போச்சு. உங்களுக்கு எல்லாம் நேரம் இது நேரத்துக்கு சாப்பிடணுங்கிற. அப்பா நான் பால்கோவா எடுத்துக்கிறேன். அடிங்க பரதேசி பைய மகனே. ஏப்பா மாப்பிள்ள மட்டும் சாப்பிடலாம், பெத்த பையன் நான் சாப்பிட கூடாதா? பிறக்க போற பையனே சாப்பிட கூடாதுடா. அவரு நீ ஒண்ணா மாப்பிளையா நீ? அவர் ஒரு பெரிய இடத்து பொண்ணை வளைச்சு மடக்கி போட்டிருக்காரு. அவர் பால்கோவாவும் சாப்பிடுவாரு, மோர்கோவாவும் சாப்பிடுவாரு. ஆனா நீ ஒரு பிச்சைக்கார அனாத, சோத்துக்கே வழி இல்லாத எச்சிக்கல வீட்டுல பொண்ணை கட்டின போய. மாமா எங்க வீட்டை பத்தி கவனமா பேசுறீங்க. நடக்கிறது வேற. மாப்பிள ஒரு அப்பு வேணாலும் அப்பிக்குங்க. பயப்படாதீங்க, அந்த அளவுக்கு நான் போக மாட்டேன். போனாலும் தப்பு இல்லங்கிற. அப்ப நீங்க பிச்சைக்கார, இப்ப நீங்க லட்சக்காரனாச்சே. கடைக்காரரே. ஐயோ டே பிரசிடண்ட் ஐயா வீட்டு வேலைக்கார பொம்பளை எங்க வந்திருக்காங்க. வாங்கங்கங்கோ வாங்கங்கங்கோ வாங்கங்கங்கோ. பிரசிடண்ட் ஐயா பன்னீரை கூட்டி வர சொன்னாங்க. இல்லீங்க, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்னாரு. ஓ கூல் ட்ரிங்க்ஸ்ங்க. போங்க அனுப்புறேங்க. சரிங்க. மாப்பிள மச நிக்காம மழை மழைன்னு காரியத்தை முடிக்கணும். பிரசிடண்ட பாக்குறீங்க, கல்யாண தேதியை கையில எழுதி வாங்கிட்டு வர்றீங்க. ஆனா ஒண்ணு மாமா, என் அந்தஸ்துக்கு கல்யாணம் நடக்க போற இடம் பெரிய இடமா இருக்கணும். அப்ப சந்தையில தான் வச்சுக்கணும். அவ்வளவு பெரிய இடம் அங்கதான் இருக்குது. சரி மாமா, கூல் ட்ரிங்க்ஸோட போறேன், முகூர்த்த தேதியை குறிச்சிட்டு வரேன். அப்படி பண்ணு. அப்பா என்ன இவனை நம்பி ஏகப்பட்ட செலவு பண்ணிருக்கீங்க. இந்த கல்யாணம் மட்டும் நடக்காம போனா ஒன்ன வெட்டி போடுவேன். அப்ப சொத்துக்கு வாரிசு இன்னொன்னு பெத்துக்குவேன். அடேங்க அப்பா, நம்ம நிச்சயத்துக்கு மாமா எல்லா சொந்தக்காரரும் சொல்லியும் சார் போல் இருக்கு. இவ்வளவுக்கார் நிக்குது. மாமா கிட்ட சொந்தக்காரங்க எல்லாம் அண்டை விடக்கூடாது. ஏன்னா எல்லாம் தின்ன தீத்துருவாங்க. அப்புறம் நமக்கு திங்கிறதுக்கு ஒண்ணும் கிடைக்காது. எப்படியோ நாமளும் கார் ஓட்ட சீக்கிரம் கத்துக்கிறணும். அப்பதான் சந்தியாவை கார்ல வச்சு ஜாலியா அழைச்சு போக முடியும். வாப்பா பன்னீரு, அதெல்லாம் அங்க வைப்பா. ராஜு, நான் சொல்லல, இவன் தான் பன்னீர், நம்ம மாப்பிள. குணத்துல தங்கம், பிரமாதமா பாடுவான். இவன் பாட்டுனா என் பொண்ணுக்கு உயிர் போய. என்ன மாமா அது? நாமெல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்துகிட்டு நாமளே புகழ்ந்து பேசிக்கலாமா? அது அவ நல்லா இருக்காதுல்ல. நீ என்னப்பா, நீ கூடவே இருக்க போற பிள்ளைங்கிறதால இந்த கல்யாணத்தை பண்றேன். அப்புறம் உன் பெருமையை பேசுறதுல என்ன தப்பு இருக்குது? மாமா, ஒரு காசு கூட வழி இல்லாத என் மேல நீங்க இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு உண்மையிலே ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். வணக்கம். என்னப்பா பன்னீரு, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொன்ன, கொண்டாடலையா? கொண்டு வந்திருக்கனே. நீ மச நிக்கிற. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு உடைச்சு கொடுப்பா. மாப்பிள்ளை விடுங்களா? மாப்பிள்ளைன்னா சாதாரண மாப்பிள்ளை இல்லப்பா, அமெரிக்காவில டாக்டரா இருக்கான். அது மட்டும் இல்ல, பையனுடைய அப்பா எனக்கு பால்ய சிநேகிதம். பட்டுப்புடவை தறி மட்டும் 10,000 ஓடுது. பெரிய பிசினஸ் மேன். அப்படிங்களா? எப்படி? நான் சந்தியாவுக்கு பார்த்த சம்பந்தம் சரிதானே? சரிதாங்க. யானைக்கு யானை கை ஓத்த மாதிரி நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்க. நடுவுல வேலைக்கு வந்து வேணா நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? நான் வந்து வேலையை கவனிக்கிறேங்க. ஐயர் சொன்ன மாதிரி நாளைக்கே நிச்சயதார்த்தம். என்ன சொல்ற? சரிப்பா, அப்ப நான் வர்றேங்க. ஓரையா, நடக்க போறது சந்தியாவோட கல்யாணம். அதுல நீ இல்லைன்னா எப்படி? உள்ள போய் நிறைய வேலை இருக்கு, அதெல்லாம் கவனிப்போம். போப்பா.